ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் கமல் சார் அப்பியர் ஆயிட்டாரு. அப்பியர் ஆகி ஒரு பெரிய ஹிண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, பணப்பெட்டி வெளியே புறப்பட்டாச்சு, அதாவது வச்ச பணப்பெட்டி வெளியில் போயிடுச்சு, ஆனால் பகை இன்னும் போகலை அப்படின்ற மாதிரி சூசகமாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம வெயிட் பண்ணது கமல் சாரோட இன்ட்ரோக்காக தான், ப்ரோமோக்காக தான். பட் அது இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. கமல் சார் வந்த உடனே சொல்கிறது என்னென்னா, பணப்பெட்டி வெளியில் போயிடுச்சு. பணப்பெட்டி வெளியில் போகிறதுக்கு முன்னாடி யாருமே அந்த பணப்பெட்டியை எடுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஏன் ரெடியாக இல்லை அப்படின்னா, நான் தான் வின்னர்னு எல்லாரும் உள்ளே உக்காந்துட்டு இருக்காங்க. நான் இந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டா யார் அந்த 50 லட்ச ரூபாய் எடுக்கிறது, யார் அந்த 50 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வெளியில் வர்றது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே உள்ளே உக்காந்துட்டு இருக்காங்களே தவிர, யாருமே வந்து அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தோடு இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வின்னர் ஒருத்தர் தான் அப்படின்றத இவங்க யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். வின்னர் ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்காம இவங்க எல்லாருமே வின் பண்ணுவாங்க, ப்ராபபிலிட்டி படி பார்த்தா கூட யாரோ ஒருத்தர் தான், கண்டிப்பாக மீதி யாருமே வந்து வின் ஆக போகிறதில்லன்றது கூட தெரிஞ்சுக்காம பணப்பெட்டியை யாருமே எடுக்காம ஓவர் கான்ஃபிடென்ட்ல உள்ள உக்காந்துட்டாங்க. பணப்பெட்டியை எடுக்கிற நினப்பு கூட இல்லாமல் அப்படின்றத கமல் சார் வந்து ரொம்பவே தெளிவாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு லைன் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, பணப்பெட்டி வெளியில் போயிடுச்சு, ஆனால் இன்னும் பகை உள்ள கொட்டி கிடக்குது, அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது பணம் எல்லாம் போனால் கூட இன்னும் அவங்க பகையோடு தான் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஒரு கரல்றாரு. பிகாஸ் இத்தனை வாரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வந்து இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இந்த 1 வீக் அப்புறம் ஃபைனல்ஸ் வரப்போகுது. இந்த 1 வீக் வரதுக்குள்ளேயே இன்னுமே வந்து இந்த கடைசி வாரம் வந்து கூட இன்னும் எல்லாம் பகையோடு தான் உள்ளே உக்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் எல்லாருமே வந்து அவங்களோட பகையை வெளியில் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க, குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை வந்து கமல் சார் சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ரோஸ்ட் இருக்குது அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது. தினேஷாக இருக்கட்டும், இல்லை அர்ச்சனா, விசித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே வந்து ரோஸ்ட்டு கன்ஃபார்ம் இருக்குது. அவங்க பேசின எல்லா விஷயத்தை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ண போகிறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இத்தனை நாள் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி பேசிட்டு கண்டிப்பாக நாளைக்கு தான் வந்து எவிக்ஷன் இருக்க போகுது. நாளைக்கு அடுத்தது வந்து ஃபைனல் வீக்கில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இத்தனை வாரம் நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மட்டும் இல்லாம இன்னைக்கு பூர்ணிமா அப்பியர் ஆவாங்க. பூர்ணிமா அப்பியர் ஆகி பூர்ணிமாவும் இன்னைக்கு வந்து பேசுவாங்க. ஸோ இன்னையோட வந்து பூர்ணிமாவோட அத்தியாயம் முடிஞ்சது. இன்னைக்கு கமல் சாரை மீட் பண்ணிட்டு அவங்க ஆல்ரெடி ஷூட் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்தது எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரே அப்டேட் என்ன அப்படின்னா, யார் எவிக்ட் ஆகி வெளியில் போக வரா அப்படின்றது மட்டும்தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெளியில் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் அப்படின்றது வந்து இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இன்னைக்கு கமல் சார் சொன்ன மாதிரி இன்னும் பகைகள் உள்ள கொட்டி கிடக்குது அப்படின்னா யார் யாரை வந்து வெளுத்து வாங்க போகிறா அப்படின்றது வந்து இன்னுமே நிச்சயமாக தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த வாரம் ஒன்றும் பெருசாக தெரிஞ்ச மாதிரி தெரியல. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஒருத்தரை பற்றி சொல்லும் போது யார் இங்கே ஃபேக்காக இருக்கான்னு சொல்லுங்கள், யார் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக இருக்கான்னு சொல்லுங்கள், யார் அதிகமாக பிஆர் வச்சுருக்கா அப்படின்றத சொல்லுங்கன்றதெல்லாம் வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றிலாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.